Welcome to another video session on cybersecurity series. Myself, Gobinath. So, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் சிஸ்டம் ஹேக்கிங். சிஸ்டம் ஹேக்கிங் அப்படின்றத பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற OS காலி லினக்ஸ். நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு சிஸ்டம் ஹேக்கிங் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த காலி லினக்ஸ் OSல. என்னென்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோ செஷன்ல நம்ம பார்க்க போறோம். So first, you need to log into Kali Linux OS. So as usual, நீங்க default username KALI and default password KALI அப்படின்றத கொடுத்துட்டு Kali Linux OS குள்ள login பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது அப்படின்றத முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு டூலான சோஷியல் இன்ஜினியரிங் டூல் கிட் அப்படின்றது தான் நம்ம இந்த சிஸ்டம் ஹேக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக go to terminal. So open a terminal tab. In this, first நீங்க enter பண்ண வேண்டிய command sudo su and then password. Password is nothing but KALI. Enter. Social engineering toolkit start பண்றதுக்காக SETOOLKIT அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம enter பண்ணிக்கலாம். இந்த social engineering toolkit அப்படின்றது not only for system hacking. இதுல நிறைய different attacking methods available. ஸோ உங்களுடைய நீட் பொறுத்து அல்லது நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மற்ற அட்டாக்கிங் மெத்தட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுக்காகவும் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டூல் கிட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டூல் கிட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ். இந்த ஆப்ஷன் நம்பர் 1க்குள்ள தான் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ் லிஸ்ட் ஆகி இருக்கிறதா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் நம்பர் 1 என்டர். இதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் அட்டாக்கிங் மெத்தட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன அட்டாக்கிங் மெத்தட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பியர் ஃபிஷிங் அட்டாக் வெக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபிஷிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். வெப்சைட் அட்டாக் வெக்டார்ஸ் நெக்ஸ்ட் ஒன். ஸோ வெப்சைட் பேஸ்ட் அட்டாக்கிங் மெத்தட்ஸ், இப்போ ஃபேஸ்புக் கிரெடென்ஷியல்ஸ் ஹேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் இன்ஃபெக்ஷியஸ் மீடியா ஜென்ரேட்டர். இப்போ லைக் விஎல்சி மீடியா பிளேயர் மாதிரியான ஏதாவது ஒரு ஃபேக் மீடியா பிளேயர் கிரியேட் பண்ணிட்டு அல்லது ஒரு ஃபேக் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம விக்டிம் மெஷின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த விக்டிம் மெஷின்ஸோட டேட்டாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் ஒன் கிரியேட் அ பேலோட் அண்ட் லிசனர். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது டு அட்டாக் சிஸ்டம். பொதுவாக சிஸ்டம் ஹேக்கிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம விக்டிம் மெஷின் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை அனலைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ விக்டிம் மெஷின் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூ கேன் ஸ்கேன் யுவர் நெட்ஒர்க். ஃபார் தட் நம்ம ஆங்கிரி ஐபி ஸ்கேனர் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அந்த விக்டிம் மெஷின்ஸில் நமக்கு ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதர் வல்னரபிலிட்டிஸ் லைக் அந்த விக்டிம் மெஷினில் வந்துட்டு ஆன்டிவைரஸ் எதுவும் கான்ஃபிகர் ஆகாமல் இருக்கிறது, ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசர்ஸ் லைக் ஃபயர்ஃபாக்ஸ், ஏன்னா இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் கான்ஃபிகர் ஆகி இருக்கிறது, வேற ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் தான் இந்த கிரியேட் பேலோட் அண்ட் லிசனர். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ பேலோட் அப்படின்றது நத்திங் பட் அ ப்ரீபில்ட் கோட். நம்ம இதை யூஸ் பண்ணி விக்டிம் மெஷின்ஸோட டேட்டாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பேலோட்ஸ் மட்டும்தான் ப்ரீபில்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தம் 9 பேலோட்ஸ் ஷோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த 9 பேலோடுகளுமே நமக்கு விண்டோஸ் பேஸ்டு மெஷினை அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா விண்டோஸ் ஷெல் ரிவர்ஸ் டிசிபி. ஸோ விண்டோஸ் கம்ப்யூட்டரில் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். அதை தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் விண்டோ இருக்கும். ஸோ நீங்கள் ஷெல் விண்டோ அட்டாக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா த்ரூ ஷெல் கமாண்ட் மூலமாக விக்டிம் மெஷினை கண்ட்ரோல் பண்ணும் அல்லது அவங்களோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் யூஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரிவர்ஸ் டிசிபி மெட்டர்பிரிட்டர். ஸோ ரிவர்ஸ் டிசிபி அப்படின்றது நம்ம பேலோட் கிரியேட் பண்ணி விக்டிம் மெஷினுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட இன்ஃபர்மேஷனை திருப்பி அட்டாக்கர் மெஷினுக்கே கெட் பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். மெட்டர்பிரிட்டர் அப்படின்றது இங்கே வந்து ஒரு அவுட்புட் ஸ்க்ரீன் வேர் யூ கேன் see the attacking commands available. நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் நம்பர் 2.
So ரெண்டு enter பண்ணிக்கலாம். Now it is asking for the IP address for the payload listener. Payload listener அப்படின்றது attacker machine. நம்ம இதுக்காக நம்மளோட மெஷினோட அதாவது அட்டாக்கர் மெஷினோட ஐபி அட்ரஸ் தான் இந்த பிளேஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இங்க ஒரு புது டெர்மினல் டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். sudo if config. என்னோட Kali Linux மெஷின் தான் அட்டாக்கர் மெஷினா இருக்கிற காரணத்தினால I am just going to select or get my IP address. So my IP address is nothing but 192.168.29.232. இந்த இடத்துல நம்மளோட ஐபி அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். 192.168.29.232. ரைட். ஸோ 232. இதே மாதிரி நமக்கு எல் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆர் ஹோஸ்ட் அப்படின்றதும் அவைலபிள். ரிசீவர் ஹோஸ்ட். ஸோ அப்போ நீங்கள் விக்டிம் மெஷினோட ஐபி அட்ரஸை தான் அந்த பிளேஸில் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டூல் கிட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பாசிபிள் 9 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் மட்டும் கேட்கறதுனால நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். சில அட்டாக்கிங் மெத்தட்ஸில் உங்களுக்கு ஆர் ஹோஸ்ட்டை மென்ஷன் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டுச்சுன்னா நீங்கள் விக்டிம் மெஷினோட ஐபி அட்ரஸை இந்த பிளேஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். And enter the port number for the payload reverse listener. So இங்கே any random port number நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். 1234 4444 2222. சில ரிசர்வ்டு போர்ட்ஸ் இருக்கிறதுலாம் நீங்க இங்க யூஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் தட் ஹிட் என்டர். நவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலோட் ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு பை SETOOLKIT. ஸோ இந்த SETOOLKITல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இதுவே நமக்கு தேவையான பேலோடை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அந்த பேலோடு இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா டாட் செட் பேலோடோட நேம் payload.exe அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கு. So inge, do you want to start the payload listener now? So I'm just going to give yes. So MSF console inge start ஆக ஆரம்பிச்சிருக்கும். I need to find the payload first. For that நான் இன்னொரு டெர்மினல் டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல sudo su அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது cd space /root/.set. ஸோ ls அப்படின்ற கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே பேலோட் அவைலபிளாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த பேலோட் ஃபைலை தான் நான் விக்டிம் மெஷினுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேபி நான் பென்ட்ரைவில் இந்த பேலோட் ஃபைலை காப்பி பண்ணி விக்டிம் மெஷினுக்கு கான்ஃபிகர் பண்ணி அது மூலமாக அவங்களோட சிஸ்டமோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை மெயிலில் அனுப்ப முடியுமா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பாசிபிள் அப்படின்னா நான் மெயிலில் கூட அனுப்பிச்சி விட்டு என்னோட பேலோட விக்டிமை யூஸ் பண்ண வச்சு அவங்களோட சிஸ்டம் கண்ட்ரோல் நான் எடுக்க முடியும். ஆர் ஏதாவது டேட்டா கான்ஃபிடென்ஷியல் டேட்டா எடுக்கணும் அப்படின்னாலும் என்னால் எடுத்துக்க முடியும். பட் இது எதுவுமே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. என்னோட லோக்கல் நெட்வொர்க்குக்கு இருக்கக்கூடிய விண்டோஸ் மெஷினுக்கு நான் என்னோட பேலோட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காமனாக லினக்ஸ் மெஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷேரபிள் பாத் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா var/www/html. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாத்துக்கு சேஞ்ச் பண்ணிப்போம். cd space /var/www/html. ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய பேலோட நீங்கள் பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர் with the name Xplore IT. Just hit enter. மறுபடியும் நம்ம பேலோட் இருக்கக்கூடிய பாத்தான ரூட் டாட் செட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அந்த ஃபோல்டருக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக cd space /root/.setன்னு கொடுத்துக்கலாம். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா பேலோட் அவைலபிளாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேலோட காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக cp space payload.exe space / the destination folder var/www/html/Xplore IT. இந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ என்னோட பேலோட் அவைலபிளாக இருக்கிறத பார்க்க முடியும். என்னோட லோக்கல் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே அப்பாச்சி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சர்வீஸ் apache 2 start. என்னோட
விக்டிம் மெஷினா நான் இந்த பிளேஸ்ல கன்சிடர் பண்ணியிருக்கிறது என்னோட விண்டோஸ் கம்ப்யூட்டர். ஸோ விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரௌசர்ல 192.168.29.232 ஸ்லாஷ் எக்ஸ்ப்ளோர் ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா பேலோட் ஃபைல் அவைலபிளாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த பேலோட் ஃபைலை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ just right click and keep the file, show more options, keep anyway. இப்போ டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பேலோட் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரன் பண்ண உடனேயே லினக்ஸ் மிஷினில் மெட்டர்பிரிட்டர் செஷன் ஓப்பன் ஆகி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த பேலோட் ஃபைலை உங்களோட நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எத்தனை கம்ப்யூட்டருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அத்தனை கம்ப்யூட்டர்ஸும் ஒவ்வொரு ஐடியில் ஓப்பன் ஆகும் இங்கே. ஸோ அந்த ஐடிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வேர்ட் செஷன்ஸ். ஸோ ஐடி நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா மெட்டர்பிரிட்டர் அப்படின்ற செஷன் இங்கே உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் மை விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஐபி அட்ரஸ். என்னுடைய காலி லினக்ஸ் மிஷின்ல இருந்து பேலோட எஸ்சி டூல்கிட் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நான் இங்கே கிரியேட் பண்ணி அதை விக்டிம் மெஷினா நான் கன்சிடர் பண்ண என்னோட ஓன் விண்டோஸ் கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணி அந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி அந்த பேலோட் ஃபைலை ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு செஷன் ஓப்பன் ஆகியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ எந்த செஷன் கூட இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செஷன்ஸ் ஸ்பேஸ் -i அண்ட் தென் ஐடி நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஐடி நம்பர் 1. ஸோ மெட்டர்பிரிட்டர் செஷன் நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஆர் கொஷின் மார்க் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ கமாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். எல்லா கமாண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி விக்டிம் மெஷினோட டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆர் மற்ற கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே பொதுவாக நான் வந்துட்டு விக்டிம் மெஷினோட ஐபி அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐபி கான்ஃபிக் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். அந்த கமாண்ட் கொடுக்குறேன் நான் இங்கே. ஸோ ஐபி கான்ஃபிக் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு இந்த விக்டிம் மெஷினை ரிலேட் பண்ண ஐபி அட்ரஸஸ் ஷோ ஆகக்கூடியது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது காலி லினக்ஸ் மிஷின். To identify IP address in any Kali Linux machine, நீங்கள் கொடுக்க வேண்டிய கமாண்ட் ifconfig. பட் நான் இங்கே ipconfig அப்படின்றத கொடுத்துருக்கும் போது எனக்கு இந்த ஐபி ஷோ ஆகிறத இங்கே பார்க்க முடியும், அதாவது விக்டிம் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஸோ சப்போஸ் நான் வந்துட்டு இதில் ஏதாவது அதாவது கீ ஸ்ட்ரோக்ஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா key scan underscore start கொடுத்துக்கலாம். ஸோ விண்டோஸ் மெஷினில் நான் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் கோயம்புத்தூர். ஸோ இப்போ என்னுடைய விக்டிம் மெஷினில் கீ ஸ்கேன் அண்டர்ஸ்கோர் ஸ்டாப் கொடுத்துட்டு டம்ப் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் என்டர் பண்ணீங்களோ விண்டோஸ் மெஷினில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுறத பார்க்க முடியும். அதே மாதிரி வெப்கேம் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ வெப்கேம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹேக் பண்ணுறதுக்கு வெப்கேம் அண்டர்ஸ்கோர் ஸ்னாப். ஸோ வெப்கேம் அண்டர்ஸ்கோர் ஸ்னாப்னு கொடுத்தீங்க அப்படின்னா விக்டிம் மெஷினோட டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி வெப்கேமை ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். அதே மாதிரி கேமரா ஸ்ட்ரீம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்டாக்லேருந்து உங்களுடைய டிவைஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பேசிக்காக அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஃபயர்வால் சிஸ்டமாவது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிறது பெட்டர். ஸோ அந்த ஃபயர்வால் சிஸ்டம் இந்த மாதிரி பேலோட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரன் ஆக விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, உங்களுடைய கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்னோன் ஃபைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஷேர் ஆகுது ஃப்ரம் அன்னோன் லிங்க்ஸ் ஆர் அன்னோன் நம்பர், நீங்கள் அந்த மாதிரி டூல்ஸையும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அந்த லிங்க்லேருந்து வரக்கூடிய எந்த விதமான ஃபைல்ஸையும் ஆக்சஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரம் அட்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் டூல் கிட் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டம் ஹேக்கிங் அப்படின்றத பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்.
So once again, Gobinath signing off from Xplore IT Corp. Thank you.